மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுலேயும் பேராசைப்படாத மனுஷனே இல்லை. நான் மட்டும் என்ன விதி விலக்கு. அப்படி நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் பைக். அதுதான், அது மட்டும்தான். பணக்காரங்க மட்டுமே வச்சிருக்கக்கூடிய இந்த பைக் இப்போ என்கிட்ட என்னோட தான் இருக்கு. என் ஆசை நிறைவேறிடுச்சு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கனவுல கூட கொடுத்து வைக்கல. எதுவுமே இல்லாம பேசாம என்ன மச்சான் கிடைச்சானா? இல்லை மச்சான், தேடி பார்த்துட்டு காணோம். விட்றா, ஃபீல் பண்ணாதடா. இங்கே தான்டா எங்கேயாவது இருப்பான். இவனுங்க இங்க என்ன புலம்பிட்டு இருக்கானுங்க? டேய் முத்து சவுண்டு கேட்டுச்சுல உனக்கு? விளையாடாதடா, அவன் எங்கடா எங்க இருக்கான்? போடா டே. கேட்டுச்சுடா. என்னடா பேசுறீங்க? டேய் நீ தானே பேசுன? நீ தானே பேசுன மச்சான், போய் சொல்லுங்க. டேய் இல்லடா மச்சான், நான் இங்கே தான்டா இருக்கேன். இங்கே தான்டா பக்கத்துல. டேய் கேக்குதுடா அவன் சவுண்டு. மேலே பாருங்கடா. மேலங்கறான். என்னடா விளையாடுறீங்களா? டேய் கேட்டுட்டு தான்டா இருக்கு. டேய் பக்கத்துல இங்கே தான்டா இருக்கு. உங்கடா இருக்கீங்களா? இங்கடா. ஒருவேளை நிஜமாவே நம்ம செத்துட்டோம். டேய் பயந்துட்டா மச்சான். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சானி மூஞ்சில பண்ண மாதிரியே இருக்க? ஐயோ உங்களுக்கு என்ன மச்சான், பணக்கார வீட்டு பசங்க. நான் அப்படியா? தெருக்கோடி தானே. என்ன மச்சான் அப்படி சொல்லிட்ட? எப்படி சொல்ற? இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா, போடா. உண்மையை தானே சொன்னேன். நான் என்ன பணக்காரனா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை பணக்காரன் சொல்றதுக்கு சில பேர் இருக்கான் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படையான விஷயம் கூட இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? கிடைச்ச இடம் தான் அவங்க வீடு, நினைச்ச இடம் தான் அவங்க படுக்க. நமக்கு ஏதாவதுன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா சொந்தம், பந்தம், பாசம் அப்படி எதுவுமே இல்லாம இன்னும் எத்தனையோ பேர். நீ இது வரைக்கும் யார்ட்டையாவது பசிக்காய் கையேந்திருக்கியா? உன் வாழ்க்கையே ஒரு குறையா நினைச்சிட்டு இருக்கியே. அந்த குறைய வாழ்க்கையா இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க முத்து. எதுவுமே இல்லாதவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாமே இருக்கிற நம்மளால ஏன் வாழ முடியாது? அந்த நம்பிக்கை ஏன் முத்து வர மாட்டேங்குது? யோசி முத்து. கிளம்பிடுறியா? என்னடா சொல்ற? விக்கிக்கும் திரும்பக்கு ஆக்சிடென்ட்டா? டேய் அவங்க இங்கே தான்டா இருக்காங்க. இறந்துட்டாங்களா? என்னடா சொல்ற? டேய் டேய் தர்மா, டேய். என் நண்பர்கள் என் கூட இருந்த வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் அவங்க இழப்பு மூலமா எனக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க இழப்பு எனக்கு வழியையும் தாண்டி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு. என் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிப்பிறைய என் நண்பர்கள். இல்லாத உன்னை தேடி இருக்க வாழ்க்கையை தொலைக்கிறத விட கிடைச்ச வாழ்க்கையை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தோம்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே ஒரு ஒளிப்பிறையுது. உங்க வாழ்க்கைக்கு ஒளிப்பிறையாய் நான் ஒளிப்பிறை.